ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் வந்து லிவியத்தான் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க லிவியத்தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. லிவியத்தான் வந்து என்ன அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். லிவியத்தான் என்ன, அது வந்து எப்படி உருவாச்சு, அதெல்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். லிவியத்தானுங்கிறது ஒரு வடா சைஸ் ஃபார்ம், அதாவது பிக் சைஸ் வந்து அது வந்து எங்கே எவ்வளோ நீளம் இருக்குன்றாங்கன்னா 500 அடி இருக்குன்றாங்க. இந்த பூமியை பாதி சுற்றி வளர்த்துருன்றாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க விருதுநகர் வந்து திருச்செந்தூர் வரைக்கும் இருக்குன்றாங்க. அவ்வளோ பெருசாக இருக்குமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கடலும் அந்த ஒரு இடத்துல இருக்கும். அது வந்து அதோட முக வடிவத்தில் இருக்கிறதுனா அங்கே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையாக இருக்குமோன்னு அந்த டவுட் தான். வந்து லிவியத்தானுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடல் வந்து ஒரு 2 லிவியத்தான் வந்து படித்தார். அவர் அந்த 2 லிவியத்தானும் ஆண் பெண். அதாவது வந்து நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்கல்ல, ஃபஸ்ட்டு வந்து ஆதாம் ஏவாள் இருந்தாங்க, ஆண் பெண் இருந்தாங்க அப்படின்னு உலகத்தில் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஆண் லிவியத்தான் பெண் லிவியத்தான். அப்போ வந்து இந்த கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமாக தான் இருந்துச்சு அந்த லிவியத்தான். அதுக்கப்புறம் கடவுள் வந்து ஒரு நாள் வந்து இதை வந்து பார்த்துருக்காரு. இதை வந்து பார்த்து இல்லை வேணாம், ஒரே ஒரு லிவியத்தான் மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா 2 லிவியத்தான் வச்சுட்டு அது வந்து நிறைய குட்டி லிவியத்தான் தான் போடும். அது நிறைய போட்டு இந்த ஊரை அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் லிவியத்தானை வந்து கொண்டுட்டு ஆண் லிவியத்தான் கோவமாக இருக்குதான்னு அதை தூங்க வச்சுட்டாரு. அது வந்து கடலுக்கு அடியில் 500 அடி ஆழத்துக்கும் அடியில் இருக்குன்றாங்க. அது இன்னும் அங்கே தூங்கிட்டு தான் இருக்குது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேரளாவில் வந்து ஆமை இதெல்லாம் வெளில வருது, ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து வெளில வந்துருக்கு. பயத்தில் எவ்வளோ ஃபிஷ் எவ்வளோ. ஆனால் சயின்டிஸ்ட் வந்து அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்டிஸ்ட்னு சொல்கிறாங்க ஆமை வந்து முட்டை போடுறதுக்கு வந்து ஒரு சாஃப்டான இடத்த வந்து தேவைப்படும். அதுக்கு தான் வந்து ஆமை வந்து அந்த கடலை விட்டு வெளில வந்துருக்கு. அப்போ மீனுக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க, மீன் வந்து நிறைய வெளில வந்துருக்கு, அதுக்கு என்ன சார் வந்து நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. மீன்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மீன் வந்து அலைக்காக வெளில வந்துருக்கும். என்ன சொல்கிறது, அந்த அலை அடிக்கும் போது காற்றுக்காக வெளில வந்துடும், அந்த அலை அடிக்கும் போது வெளில வந்துருக்கும் அப்படின்றாங்க. பட் இதுதான் ஒரிஜினல் ரீசன் வந்து இன்னும் தெரியல. அதுக்கடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம், அது இன்னும் உயிரோடு இல்லை, அது வந்து பொய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சயின்டிஸ்ட் வந்து பொய்ங்கிறாங்க, சில சயின்டிஸ்ட் வந்து இருக்கலாம், மேபி இருக்கலாம்ங்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா இருக்கோ இல்லைன்னு நம்மளுக்கு தெரில. அது வந்து பார்க்கலாம். சில பேர் ஒரு வாட்டி வந்து அந்த ஊரே அழிஞ்சிடும், இந்த பூமியே அழிஞ்சிடுங்கிறாங்க. ஸோ வந்து நம்மளோட பெருசாக இருக்கும். அந்த என்ன சொல்கிறது, ஒரே வாயிலே இந்த உலகத்தையே இந்த என்ன சொல்கிறது, ஒரே வாயிலே நம்ம விருதுநகரே மூழ்கிடும், அப்புறம் எப்படி நம்ம இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான அது வந்து இன்னும் இருக்கா இல்லையா, இல்லை அழிஞ்சிருச்சா, இல்லை இன்னும் உள்ள தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு எதுவுமே தெரில. ஸோ இதுக்கான ரீசன் வந்து அது வந்து தெரில. ஸோ இதுக்கான வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கான இது வந்து பார்ட் 2ல சொல்லலாம்.